ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடி காசையில் அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு வழியாக மனோஜ் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. ஆனால் நம்ம முத்து சும்மா விடுவாரா? அவர் ஃப்ரெண்டை போய் பார்க்கில் பார்த்து கடன் அவர் கொடுக்கல அப்படிங்கிறத இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மீனா கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சாமியார் கிட்ட போய் குறி கேட்கலான்னு சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் நமக்கு சரியாக வராது, அதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு சொன்னாலும் முத்துக்கு டக்குன்னு அதுலேருந்து ஒரு யோசனை வருது. நம்ம இதை வச்சு உண்மையை கண்டுபிடிச்சா என்ன அப்படின்னு யோசிக்கிறவர் அங்கவே ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி அதில் பொட்டெல்லாம் வச்சுட்டு அவரும் பட்டைக்கிட்ட எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போகிறார். நம்மளை சேர்ந்துட்டு என்னடா கோலம் இது, இந்த மாதிரி வந்திருக்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நான் இன்றைக்கி ஒரு சக்தியான சாமியாரை பார்த்தேன். நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் இந்த எலுமிச்சம்பழத்தை பூஜை பண்ணி எனக்கு கொடுத்துருக்காரு. இதை பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணால் நம்ம வீட்டில் நகையை யார் எடுத்திருந்தாலோ அதை மாற்றி வச்சுருந்தாலோ அவங்களுக்கு வாய் கோணிக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே விஜயா மனோஜ் மூஞ்சி பார்க்கணுமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இவங்க கண்டிப்பாக பயத்தில் உண்மையை சொல்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. முத்து யோசித்தது ரொம்ப கரெக்டு தான். எல்லாருமே இந்த மந்திரம் தந்திரம்லாம் கண்டிப்பாக உண்மையோ பொய்யோ எல்லாருக்குமே அதில் ஒரு பயம் இருக்குது. இதில் கண்டிப்பாக விஜயாவோ இல்லை மனோஜோ அவங்க வாயால் உண்மையை வளரி மாட்ட தான் போகிறாங்க. அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.